இப்போ முன்னாடி ஒரு மில்க் ஷேக், ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் வந்து செஞ்சு காமிச்சேன். இன்றைக்கி இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு நூடுல்ஸ் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஹிப்பி நூடுல்ஸ் செய்ய முடியல. லாஸ்ட்டாக நான் சாப்பிடும்போது என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டா நான் சொல்கிறேன், சாப்பிடும்போது சொல்லிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸில் போட்டிங்களாங்க அந்த பேப்பரில் கொடுத்தாங்கல்ல, கேட்டுக்கிட்டு இந்த மசாலாஸ்லாம். நூடுல்ஸ் வந்து ரெடி. என்னடா மேலே ஏதோ மசாலா இருக்குன்னு பார்க்குறீங்க, நூடுல்ஸோட பொடி கொடுத்துருப்பாங்களா, அதுதான் கொஞ்சம் மேலே தூவி போட்டிருக்கேன். ஒரு பொடி தான், ஒரு பேக்கெட்டை போட்டேன். அது இவ்வளோ வந்திருக்கேன். டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தல, ஃபஸ்ட்டு ஒரு சட்டி, ஒரு பாக்கெட் போடுறேன் இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. 2 பாக்கெட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கும், கொஞ்சம் கழுவு போட்டுக்கோங்க. அது என்ன ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணினா இந்த வந்து இந்த சொம்பு இருக்குல்ல, இந்த சொம்பு இல்லை அரை போதும். இந்த அரை சொம்பு தண்ணி ஊற்றினோம்னா அரையில் முக்கால் தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் வந்து நூடுல்ஸை போட்டு அது பொடியை போட்டு கொஞ்சம் பொடி எடுத்து வச்சுங்க. அது மேலே அப்படி போட்டால் நூடுல்ஸ் ரெடி. ஓகே, பாய் காய்ஸ், விஷ் யூ ஆல். வேறு என்ன எதாவது டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணி கமெண்ட்டில் சீக்கிரமாக சொல்லுங்கப்பா.